இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் வேளாண்மை கல்லூரியில் வேலைவாய்ப்பு பிரிவு குறித்து மதுரை மாவட்டம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண் விரிவாக்க மற்றும் கிராமப்புற சமூகவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் எம் சுரேஷ் அவர்கள் தரும் தகவல்கள். ஒவ்வொரு கல்வி நிறுவனம் அல்லது பல்கலைக்கழகத்திற்கும் 3 முக்கிய கடமைகள் உள்ளன. முதல் கடமை பாடம் சொல்லிக் கொடுக்கறது. அந்த கடமையில் ஒழுங்காக பாடம் சொல்லிக் கொடுத்தாதான் மாணவர்கள் ஒழுங்காக கற்றுக்கொள்ள முடியும். அடுத்த 2வது முக்கியமான கடமை ஆராய்ச்சி. புதியதாக கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது மாத்திரம் இல்லை, வெளி உலகத்துக்கும் சொல்லணும். அதனால் 3வது முக்கியமான ஒரு கடமை என்னன்னா, ஆராய்ச்சியை வெளியே சொல்லி கொடுக்குறது, அதாவது விரிவாக்கம் என்று சொல்கிறாங்க. இதுதான் 3 முக்கிய கடமைகள். ஆனால் இந்த காலகட்டத்தில் 4வது முக்கியமான ஒரு கடமையாக இப்போ எல்லா கல்வி நிறுவனங்களும் சொல்லி வருது. அது என்னன்னா வேலைவாய்ப்பு. அதனால் வேலைவாய்ப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கல்வி உடைய பயன், அதாவது கல்வியுடைய மறுமுனையில் நமக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு வாங்கி தரணும், இல்லைன்னா சுயமாக தொழில் செய்ய நமக்கு கற்றுத்தரணும். அதனால் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள மாணவர் நல மையம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு கீழே இந்த வேலைவாய்ப்பு அலுவலகம் இங்கே வந்து மதுரை அக்ரிகல்ச்சர் காலேஜில் செயல்பட்டு வருது. இதில் நாங்கள் வந்து மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு சம்பந்தமான எல்லா காரியங்களையும் சொல்லிக் கொடுக்கிறோம். அதாவது இதுக்கு வந்து 3 முக்கிய பண்புகள் இருக்குது, 3 முக்கிய வேலைகள் இருக்குது. அது என்ன 3 முக்கிய வேலைகள் என்ன? முதல் மாணவருடைய திறனை வளர்த்தல், அதாவது அவங்களுடைய ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதில் ஆங்கிலத்தில், இதை வளர்க்கணும். 2வது முக்கியமானது மாணவங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு என்னென்ன அவங்களுக்கு திறன் வேணுமோ அதை மேம்படுத்தணும். 3வது மாணவருடைய நலனை, மனநலன், மனசு நல்லா இருந்தால் தான் நமக்கு நல்லா படிக்க முடியும், நல்லா படித்தாதான் நல்லா வேலை கிடைக்கும். அதனால் இந்த 3மே முக்கியமான ஒரு கருப்பொருளாக வச்சு இந்த துறை இயங்கி வருகிறது. இந்த துறையில் என்னென்ன கட்டுமான, அதாவது என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கே இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்லணும். அது முதல்ல இங்கே வந்து நூலகத்தோடு கூடிய படிப்பகம் இருக்குது. மாணவர்களுக்கு அவங்களுடைய திறமையை வளர்க்குறதுக்கு என்னென்னா வேணும்னா, நமக்கு வந்து குழு கலந்துரையாடல்னு சொல்லுவாங்க, ஜிடி குரூப் டிஸ்கஷன் சொல்லுவாங்க, இந்த பண்பு வேணும். அதனோட சேர்த்து எப்படி நேர்காணல் இன்டர்வியூவில் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும், எப்படி ஒரு இன்டர்வியூவில் நம்ம வந்து பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த வேலை வாய்ப்பு வேணும்னா நிறையா திறன்களை வளர்க்குறதுக்கு என்னென்னலாம் வேணுமோ அப்படிங்கிறதெல்லாம் நான் பின்னால் சொல்ல போகிறேன். அதில் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னால் நான் சொல்ல விரும்புவது என்னது, வேலை வாய்ப்பு பிரிவின் கீழே என்னென்ன செய்கிறோம் அப்படின்னா, மாணவர்களுக்கு என்னென்ன சேவை செய்கிறோம் அப்படின்னு சொல்லணும்னா, முதல் பயிற்சி. அதுக்கு அடுத்தது பயிற்சி பட்டறைகள் நடத்துகிறோம், ஒர்க் ஷாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்தது நேர்காணல், சொற்பொழிவு, செயல் நோக்க சொற்பொழிவுன்னு சொல்லுவாங்க, அதாவது மோட்டிவேஷனல் ஸ்பீச். இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் மாதம் 1 அல்லது 2, 3 அப்படின்ட்டு நம்ம வந்து பீரியாடிக்கலாக நம்ம மாணவர்களுக்கு கொடுத்து வர்றோம். அப்போ அவங்க வந்து உத்வேகப்படுவாங்க, உற்சாகப்படுவாங்க, அவங்களுடைய நிலைப்பாட்டில் வந்து முன்னேறதுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து ஒரு உயர்ந்த நிலையில் அடைய முடியும். இது வந்து மாணவர்களுடைய அச்சத்தை நீக்குவதற்காக இங்கே 1ஆம் ஆண்டிலேயே நாங்கள் இந்த பயிற்சியை வந்து மாணவருக்கு கொடுத்து வருகிறோம். மாணவர் நலம் ஆலோசகர் அப்படின்னு, சைக்கலாஜிக்கல் கவுன்சிலர் அப்படின்ட்டு மதுரையில் ஒரு பெரிய ஒரு உளவியல் ஆஸ்பத்திரியிலேருந்து அவங்க வந்து ஒரு மேடம் வராங்க. அவங்க வந்து எல்லாத்துக்கும், மாணவர்களுக்கு மாத்திரம் இல்லை, டீச்சர்ஸ் அதுகளில் மற்ற அலுவலர்களுக்கும் இந்த ஆலோசனையை கொடுக்குறாங்க. இவங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை வராங்க. புதன்கிழமை வந்து ஒரு அறையில் இருப்பாங்க. அவங்க தனிமையாக வந்து யாருக்குமே தெரியாமல்
வந்து அவங்களோட ஆலோசனையை சொல்லிட்டு போவாங்க, அவங்களோட வேதனைகளை சொல்லிட்டு போவாங்க. அவங்களுடைய வேதனைகள், கஷ்டங்கள், அவங்களோட பிரச்சனைகள் வந்து வேற யாருக்கும் அவங்க பகிர மாட்டாங்க. ரொம்ப பத்திரமாக வச்சிருப்பாங்க. இது வந்து இது ஒரு பெரிய ஒரு பணி இந்த கல்லூரியில் நடக்கின்ற பணி. ஓகே, இப்போ நான் வந்து கடைசியாக சொல்ல போகிறது என்னன்னா, ஆய்வகம், மொழி ஆய்வகம். இந்த மொழி ஆய்வகங்கிறது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் இந்த கல்லூரிக்கு. எப்படி வரப்பிரசாதம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த மொழி ஆய்வகம் வந்து வேர்ல்டு பேங்க் மூலமாக ஒரு எய்டு கொடுத்தாங்க, ஒரு பண உதவி கொடுத்து எத்தனையோ லட்சங்கள் போட்டு இங்கே வந்து ஒரு ஆய்வகம் நிறுவி தந்திருக்கிறாங்க ICR மூலமாக. இந்த ஆய்வகத்தில் 5 விதமான மென்பொருள்கள் வைத்திருக்கிறோம். முதலாவது, இந்த ஆய்வகத்தில் 2 வகையான விதத்தில் நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஒன்று ஆசிரியர் மூலமாக கற்றுக்கொள்ளலாம், அல்லது தானாகவே கற்றுக்கொள்ளலாம். 2 முறைகளில் கற்றுக்கலாம். ஒன்று, முதல் முறையில் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஆசிரியர் வந்து GRE கிளாஸு, டோஃபல் கிளாஸு, IELTS எல்லாம் வந்து சொல்லிக் கொடுப்பார். நீ எப்படி பேசணும், எப்படி எழுதணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. அது வந்து ஒரு ஆசிரியர் செய்யக்கூடியது. இந்த வேலைவாய்ப்பு பிரிவு வந்து மாணவர்களுக்கு வந்து இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். இந்த மாணவர்கள் வந்து இதை ஒவ்வொருத்தரும் உபயோகிச்சாங்கன்னா ரொம்ப வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்கும். அந்த காலத்தில் இல்லாத ஒரு வசதிகள்லாம் இப்போ வந்து அரசாங்கம் நமக்கு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்னாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்கள் காலத்தில் இல்லாத ஒரு வசதி இவங்க கொடுத்துருக்காங்க. அதனால் எல்லா மாணவர்களும் வந்து இதை உபயோகித்து பயனடையணுங்கிறது தான் என்னுடைய ஆவல். மேலும் விவரங்கள் பெற முனைவர் எம். சுரேஷ் அவர்களை 09944101168 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.